கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு முதலாவது அத்தியாயத்தில் நம்ம யார் இந்த எரேமியா என்று குறித்து தியானித்தோம். ரெண்டாவது இந்த அத்தியாயத்தில் பொய் தீர்க்கதரிசிகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் நாம் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று, யார் கள்ள தீர்க்கதரிசிகள், யார் உண்மையான தேவ ஊழியர்கள் என்பதை பகுத்தறிவதில் பெரிய சிக்கல் இருக்கிறத பார்க்குறோம். இந்த மிகப்பெரிய போராட்டத்தை எரேமியா காலகட்டத்தில் அவர் சந்தித்தார். எப்படியெல்லாம் சந்தித்தார், எப்படிப்பட்ட பொய் தீர்க்கதரிசிகளெல்லாம் இருந்தார்கள், யார் இவர்கள் இருதயத்தை அதிகமாய் ஒடுக்கினார்கள் என்பதை குறித்தெல்லாம் இந்த பகுதியின் மூலமாய் நம்ம தியானிக்க போகிறோம். அநேக வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் ஒரு சில வசனங்களை எடுத்து தியானிக்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய வேதத்தை தியானிக்கும் போது அந்த பகுதிகளெல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி இப்படியெல்லாம் செயல்பட்டிருக்காங்க என்பதை கற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 7வது அதிகாரம் 15-16 வசனத்தில் பார்க்கும்போது, கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க, அவங்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க, ஆட்டுத்தோலை போர்த்துகிற ஓநாய்களாக அவங்க இருப்பாங்க, அவங்க கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்றெல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். இன்னும் குறித்து பார்த்தோம் அப்படின்னா, மத்தேயு 24 பார்க்கும்போது அவங்க பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாங்க. எதுக்காக அப்படின்னா, தெரிந்தெடுக்கப்பட்டவர்களையும் வஞ்சிக்க முயல்வாங்க. அப்படி போன்ற சோதனைகள் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த கடைசி நாட்களில் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வேணும்னு சொல்லி நம்ம அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒருத்தங்க பெரிய அடையாளத்தை செய்கிறாங்க, மரித்தவங்களை உயிரோடு எழுப்புறாங்க, தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றுறாங்க, ஏடிஎம்மில் காசு வந்துடுது, போய் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணம் ஏறி இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பெரிய காரியங்களெல்லாம் செஞ்சு ஏமாத்துறாங்க. அதனால அங்கே இயேசு இருக்கிறார், அதனால அங்க மகிமையின் தேவன் இருக்கிறார்னு சொல்லி ஏமாறக்கூடாது. நம்ம ஆவிகளை பகுத்தறிய வேண்டும். சத்தியத்தின்படி இவங்க சொல்றாங்களா இல்லையா என்பதை நிதானித்து அறிகிறவர்களா இருக்க வேண்டும். இந்த பொய் தீர்க்கதரிசிகளை குறித்து பார்ப்போம் அப்படின்னா, இது இருக்கிறதுல மிகப்பெரிய போராட்டம். இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சொந்த குடும்பத்தில் ஒரு துரோகியை சந்திப்பது போல. வெளியில் இருக்கிற எவ்வளோ பிரச்சனையும் நம்ம ஈஸியாக சந்திச்சிடலாம், ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளேயே நமக்கு துரோகம் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்து கொண்டே தவறான உபதேசத்தை போதித்து நரகத்துக்கு நேராக நடத்துகிறவங்களா இருந்தாங்கன்னா, அது எவ்வளோ கடினமான போராட்டம் இல்லை? இப்படிப்பட்ட போராட்டங்கள்லாம் நம்ம சந்திக்கக்கூடாது. கர்த்தர் ஞானமாய் நம்மை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். இந்த எரேமியா காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இவர் சந்தித்த பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனைனா, ஒரு பக்கம் கீழ்ப்படியாத ஜனங்கள், தேவனுக்கு விரோதமான ஜனங்கள், இன்னொரு பக்கம் அவர்களை ஆற்றி தேற்றும் தீர்க்கதரிசிகள். எப்படி இருக்கும் யோசிங்களேன். ஒரே ஒரு உத்தமமான உண்மையான மனுஷன் நிற்கிறாரு, ஒரு பக்கம் அவங்கள எப்படியா திருத்தலான்னு சொல்லி அவங்கள்ட்ட போகும்போது வேற ஊழியக்காரங்க வேற ஆசாரியர்கள் வேற தீர்க்கதரிசிகள் இல்லை நீங்கள் நல்லா தான் இருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள ஆற்றி தேற்றுறாங்க. அப்போ அவங்களுக்கு மற்ற பாவம் செய்கிற ஜனங்களுக்கு, பின்மாற்றத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு யாரை பிடிக்கும்? இவரை பிடிக்குமா அவரை பிடிக்குமா? இந்த காரியம் தான் இதில் நடந்துட்டுருக்கு. 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கும்போது, கடைசி 2 வரிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள்னு இருக்கு. எவ்வளவு நிர்பந்தமான நிலைமை பாருங்களேன். குறி சொல்கிற ஆவியை பயன்படுத்தி தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொன்னாங்களாம். எப்படி இல்லை, இன்றைய காலகட்டத்திலும் இதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது. எனவே ஒருத்தங்க என் வாழ்க்கையை பற்றி முழுமையாக சொல்லிட்டாங்க, அதனால நான் அவர்களை பின்பற்ற போகிறேன், அவங்க சொல்கிற சத்தியம் கரெக்டு அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம நிதானித்து அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். அவங்கக்கிட்ட கர்த்தருடைய ஆவி இல்லை, அவங்க கன்னிகளினாலே அறிவீர்கள். அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை குறித்து பார்க்கும்போது அதை வைத்து நாம் அவர்களை அறிந்து கொள்ள முடியும். 5வது அதிகாரம் 31வது வசனத்தில் பார்க்கும்போது இப்படி சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். அப்போ மேல்மட்ட ஜனங்களை பிரியப்படுத்துவதற்கு அவங்களுக்கு அனுகூலமான தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாங்க. இப்போ திடீர்னு ஜனங்கள் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆசாரியர்கள் நம்மளை சரியான பாதையில் நடத்தலை, இவங்க தவறுகள் செய்கிறாங்க, நம்ம தேவனுக்கு நேராக நடத்தப்படலை அப்படின்னு அவங்க ஒரு மனநிலைக்கு வராங்கன்னா, உடனே இவங்க எப்படி தீர்க்கதரிசனம் சொல்ல வச்சுருவாங்க அப்படின்னா, ஆசாரியர்கள்லாம் நல்லா இருக்காங்க, இது தேவன் தந்தவங்க, உங்களுக்கு இப்படியெல்லாம் அவங்களுக்கு ஆசாரியர்கள் கிடைக்கவே முடியாது, கர்த்தர் இதை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆசாரியர்கள் ஆள்றதுக்கு இவங்க தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. இன்றைய காலகட்டத்திலையும் இருக்குல்ல, ஒரு வீட்டுக்குள்ளே பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ளே, இல்லைன்னா ஒரு மாமியார் மருமகளுக்குள்ளே பிரச்சனையாக இருக்கலாம்.
அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒருவரை பிரியப்படுத்துவதற்காக அவங்களுக்கு அனுகூலமாகவே தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. நீங்கள் இவங்களுக்கு அடங்கிருங்க, கர்த்தர் உங்களுக்கு இப்படி தான் சொல்கிறாரு, இல்லைன்னா அவருடைய கோபாக்கினி நீங்கள் சந்திப்பீங்கன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து மனுஷனை பிரியப்படுத்துகிற தீர்க்கதரிசனம். அவங்க தேவனை பிரியப்படுத்தலை. எப்படி இருக்கும் ஆண்டவருக்கு? ஒருத்தர் தீர்க்கதரிசின்னு சொல்லி ஆண்டவரை அழைச்சி அதுக்கு அபிஷேகிச்சு என் காரியத்தை இவன் செய்வான்னு நம்பி இருக்கும்போது, அவங்க அழிந்து போகிற மனுஷனுடைய பாராட்டுக்காகவும் மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காகவும் கர்த்தருடைய வார்த்தையை தள்ளி மனுஷரை பிரியப்படுத்தினா அது எவ்வளவு வேதனையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். விசுவாசிகள் கூட நான் ஜெபிச்சேன், ஆண்டவர் உங்களுக்கு அப்படி சொன்னார் இப்படி சொன்னாருன்னு சொல்லி தன்னிச்சையாய் பேசுகிறவர்களாய் நம்ம இருக்கவே கூடாது. 6வது அதிகாரம் 13-14 நம்ம பார்க்கும்போது, ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் பொருளாசைக்காரராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்க மனுஷனை பிரியப்படுத்தி அவங்கள்ட்ட இருந்து ஒரு பொருளை ஆதாயப்படுத்தி கொள்வதற்காக, இல்லை ஒரு பணக்காரங்களுக்கு ஒரு விதமான தீர்க்க தரிசனம், கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு விதமான தீர்க்க தரிசனம், அப்படி சொல்லி அவங்க பொருளாசைக்காரங்களாக இருந்தாங்களாம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒரு நாளும் ஒரு மனுஷன்ட்டேருந்து நன்மை வரணுன்றதுக்காக நம்ம அவங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒரு மனுஷனுடைய உலக ஆசீர்வாதத்தை பார்த்து அதை அடையணுன்றதுக்காக அவங்களுக்கு அனுகூலமாய் நம்ம செயல்படக்கூடாது. இதெல்லாம் தேவனை அதிகமாய் காயப்படுத்துகிற காரியங்கள், எரிச்சல் ஊட்டுகிற காரியங்கள் என்பதை நம்ம எப்போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். 6:14 பார்க்கும்போது, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இன்றைக்கி கூட அப்படி தான் நிறைய ஆராதனைகள் மேற்பூச்சாய் நடக்குது, நிறைய பிரசங்கங்கள் மேற்பூச்சாய் நடக்குது. எப்படி சொல்கிறாங்க, நீங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டிங்களா, நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் இருக்கும், அப்போ தான் உங்களுக்கே ஒரு நம்பிக்கை கிடைக்கும். இல்லை, நீங்கள் ஆடி பாடுறதுலையோ, நீங்கள் வித்தியாசமாக சர்ச்சை அலங்கரித்து லைட்டு வைக்கிறதுலையோ, இல்லை நீங்கள் அதிகமாக சவுண்ட் சிஸ்டத்தில் பயங்கரமாக காட்டுறதுலையோ தேவனுடைய வல்லமையோ தேவனுடைய ஆவியோ விளங்க போகிறதில்ல. இதெல்லாம் மேற்பூச்சான விஷயம். ஊழியம் என்பது, கர்த்தருடைய வார்த்தை என்பது ஆத்மாவை ஊடுருவி பாய்கிறதா இருக்கணும். ஆத்மாவுக்கு தான் ஊழியமே தவிர மாம்சத்துக்கு ஊழியம் இல்லை என்பதை நம்ம நிதானித்து அறியணும். நீங்கள் எப்படி வளர்க்கப்படுகிறீர்கள், நீங்கள் எப்படி தேவனுக்குள்ளே நடத்தப்படுகிறீர்கள். வெளியரங்கமாக உனக்கு ஆண்டவர் அதை தருவார், இதை தருவார், ஆசீர்வதிப்பார், பெருக செய்வார், பெருமைப்படுத்துவார், இதே தான் நீங்கள் கேட்கிற வார்த்தை என்றால் நீங்கள் இருக்கிற இடம் தவறான இடம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆத்துமா அவருக்குள்ளே பலப்படுதா, ஒவ்வொரு நாளும் பரலோகத்துக்கு நேராக நீங்கள் நெருங்கி போய்கொண்டிருக்கிறீர்களா என்பதை நீங்கள் நிதானித்து அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். இருதயத்தில் சமாதானம் இல்லைன்னு சொன்னால், நீ இவ்வளவு காணிக்க கொடுன்னு சொல்லி பொருத்தனை பண்ணு, ஆண்டவர் உனக்கு சமாதானத்தை தருவார். இதெல்லாம் மேற்பூச்சாய் குணமாக்குறது. இது உனக்கு என்ன காரணத்துக்காக எப்பொழுது இது தொடங்குச்சு, இல்லை ஜெபித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லப்படுகிறதா என்பதை நீங்கள் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். 14வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்கும்போது இது ரொம்ப மோசம். கள்ள தீர்க்க தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விஷயத்தையும் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்களாம். தீர்க்கதரிசிகள், இன்னைக்கு இருக்கிற தேவன் நம்பி ஏற்படுத்தின தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கள்ள சகுனத்தையும் இல்லாத விஷயத்தையும் சொல்கிறாங்களாம். எனக்கு தெரிந்த ஒருத்தங்க வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்ண போனதுக்கு, அந்த பாஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு சொன்னாராம், நீங்கள் டெய்லி ஒரு செவ்வாழை பழம் சாப்பிடுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கனி உங்களுக்குள்ளே போச்சுன்னா உங்களுக்கு வந்து கற்பத்தின் கனியை கர்த்தர் தருவேன்னு சொல்கிறாரு. எந்த அதிகாரத்தில் இது இருக்குது? சொல்லலாம், நீ சாப்பிடுங்கம்மா, சத்தானதை சாப்பிடுங்க, நாங்கள் ஜோம் பண்ணுறோம், ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லலாம், தவறில்லை. ஆனால் ஒரு செவ்வாழையை விக்கிரகமாய் காட்டி இதே போல அதிகமாய் வேதத்தில் இல்லாத காரியங்களை சொல்லி, நீ இதை செய், இங்கே போய் இதை செஞ்சுட்டு வா, அங்கே போய் இதை செஞ்சுட்டு வான்னு சொல்லி தங்கள் நினைக்கிறத யூகிக்கிற காரியத்தை, அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு, யூகித்த தரிசனத்தை அவங்க ஒன்று மனசில் அவங்களே இமேஜின் பண்ணி அதை சொல்லி இதை செய்யன்னு சொல்கிறாங்களாம். இதெல்லாம் வந்து நம்மளை நிச்சயமாய் பரலோகத்துக்கு நேராய் நடத்தாது என்பதை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 23வது அதிகாரத்தில் பார்க்கும்போது 3-8 வரைக்கும் இயேசு கிறிஸ்து வர்ற அந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் வந்து இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்தார், எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், எத்தனையோ ஆசாரியர்களை நம்பி அவர் ஏற்படுத்தினதை நம்ம பார்க்குறோம். ஆனால் யாருமே அவருக்கு உண்மையாக இல்லாத காரணத்தினால தான் அவரே இறங்கி வந்தார், அவரே மேய்ப்பர் ஆனார், அவரே தீர்க்கதரிசி ஆனார், அவரே நமக்கு பிரதான ஆசாரியனாய் மாறினார்.
இன்னமும் நம்ம அந்த நாட்களில் நடந்ததை போலேயே செஞ்சுட்டு இருந்தோம்னா ஆண்டவர் என்ன நினைப்பார், இன்னும் இந்த ஜனத்துக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி அதிகமாய் அவர் வியாகுலப்படுகிறவராய் இருப்பார். இப்படிப்பட்ட மோசமான காலகட்டத்தில் தான் இங்கே ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுது, இயேசு கிறிஸ்து இந்த ஜனத்துக்குன்னு வருவார் அப்படின்னு சொல்லி. எரேமியா 23வது அதிகாரத்தில் 3 முதல் 8 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நான் 2 வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். நான் என் ஆடுகளில் மீதியாய் இருப்பவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பலுகி பெருகும். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமற் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். இங்கே சொல்லும்போது மேய்ப்பர்களை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து இந்த மோசமான சூழ்நிலையை பார்த்து தான் இந்த உலகத்துக்குள்ளே இறங்கி வந்து இந்த காரியங்களெல்லாம் செஞ்சார் அப்படின்னு நமக்கு தெரியும். இன்றைக்கி மீட்கப்பட்ட ஜனமே, தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிற கேள்வி, நான் சொல்கிறத கொஞ்சம் கூட களங்கம் இல்லாமல், கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் நீ தெளிவாக சொல்லுவியா? மனுஷனுக்கு பயப்படாமல், மனுஷனை பிரியப்படுத்தாம, உலகத்தில் எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு ஆசைகளையும் நீ எதிர்பார்க்காம, எனக்கு களங்கம் இல்லாமல் நீ எரேமியாவை மாதிரி நீ ஊழியம் செய்வியா? நீ சிறு பிள்ளைன்னு சொல்லி உன்னை உதவாதவன் நினச்சா கூட அப்படி நீ அர்ப்பணிப்ப அப்படின்னா உன்னை தொட்டு, உன் நாவை தொட்டு என்னுடைய வார்த்தையை உன்னுடைய வாயிலே போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம கூட வரங்களில் சொல்லப்படும் போது நம்ம பார்த்துருக்கோம், தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ தீர்க்க தரிசனம் சொல்கிறதே குறைவுன்னு நான் சொல்ல வரல, ஆனால் ரொம்ப பயபக்தியோட தேவனுக்கேற்ற வார்த்தைகளை, அடுத்தவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு தேவனுடைய பாரத்தை பகிரத்தக்க தீர்க்க தரிசிகளை கர்த்தர் இந்த நாட்களில் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.